வணக்கம். நீங்கள் ஃப்ரான்ஸில் வசிக்கிறீங்கள். உங்களுக்கு என்ன சொல்கிறது, குறைந்த வருமானம் இருக்குது. இல்லாட்டி வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிற காசு உங்களுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கரண்ட் பில், தண்ணி பில் கட்டுறதுக்கு பிரச்சனை. ஒரு தொகை காசு கூடி இருக்குது. அதை எப்படி உங்களுக்கு கட்டுறதுன்னு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் மேகையில் போயிட்டு சிசிஐஎஸ் அசோசியேஷனில் அசிஸ்டன்ட் சோசியல் கேட்க முடியும். ஸோ அது கேட்குறனாடி என்ன ஆகும்னு சொன்னால் அவைகிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட சிச்சுவேஷனை விளங்கப்படுத்த முடியும். எனக்கு இவ்வளோ தொகை கரண்ட் பில்லோ தண்ணி பில்லோ வந்திருக்குது, என்னால் அதை கட்ட முடியலை. ஸோ ஒரு தொகையை நீங்கள் கட்ட முடியுமான்னு. ஸோ அவையை முழுசாக உங்களுக்கு ஃபுல்லாக கட்ட மாட்டினோம், ஆனால் அதில் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு கட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. சில நேரம் உங்களுக்கு கரண்ட் நின்றா கூட, அதாவது உங்களுக்கு நின்றுட்டா கூட நீங்களாம் வீட்டை போய் சொன்னீங்கன்னு சொன்னால் அவை இமீடியட்டாக கால் பண்ணி கதைச்சு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு விடுவீங்க. அப்படி உங்களுக்கு சிசிஐஎஸ்ல அசிஸ்டன்ட் சோசியல் கிடைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எஃப்எஸ்எல்லுக்கு போகலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கேத்தோலிக் சென்டர் கூட குவாஹோஷ் இருக்குது தானே, அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு கூடிய தொகை கரண்ட் பில் இல்லாட்டிக்கு வருஷத்துக்கு இப்போ 1400 500 அப்படி பட் உங்களுக்கு அதை கட்ட முடியலை, உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட சிச்சுவேஷனை விளங்கப்படுத்தி நீங்கள் அது கேட்க முடியும். அதுக்கு விசா இருக்கணுமென்று கூட இல்லை. விசா இல்லாத ஆக்களும் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை வச்சு கேட்க முடியும். ஓகே, நன்றி.